பெரம்பூர்ல தாவேக தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் செய்யறதுக்கான இந்த முடிவுகள் என்பது தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதற்கிடையில தாவேக நிர்வாகிகளோட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒரு பக்கம் ஆலோசனையில ஈடுபட்டுட்டு வராங்க. தொடர்ந்து இது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி கீதா, காவல்துறை அதிகாரிகள், தாவேக மாவட்ட செயலாளர்கள் சிவா உள்ளிட்டோர்லாம் இந்த ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க. கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் சதீஷ் முருகனும் இணைஞ்சிருக்காரு. சதீஷ் முருகன், என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்படுது தாவேக நிர்வாகிகள் கிட்ட? தொடர்ந்து தேர்தல் அலுவலர் தரப்புல இருந்து நிலவரம் என்ன? வணக்கம். கழகத்தினுடைய விஜய் நாளை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படக்கூடிய இடங்கள், அவர் வரக்கூடிய நேரம், அவரது வருகையின் போது இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அடங்கிய மனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரி இவரிடம் கொடுத்திருக்காங்க, அதாவது கீதாவிடம் கொடுத்திருக்கிறாங்க. அது தொடர்பாக அவர்கள் அளித்த கடிதத்துல பல்வேறு சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குறித்த நேரத்திற்கு விஜய் வர வேண்டும். காலை 10 to 10:30 மணிக்குள்ள அவர் பிரச்சார இடத்திற்கு வந்துவிட வேண்டும். அதே போல அவரை பின்தொடர்ந்து செல்வதற்கான நபர்களுடைய எண்ணிக்கை என்பது கட்டுப்படுத்த வேண்டும். 3000 நபர்கள் வருவார்கள். இந்த முதல் கட்ட, அதாவது முதல் பாயிண்ட்டுக்கு 3000 நபர்கள் வருவார்கள் என தாவேகா தரப்பினர், மாவட்ட தலைவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பெக்டட் கிரௌட்னு 3000 இருந்து ஒரு 5000 வரைக்கும் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து காவல்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், வரக்கூடிய நபர்கள் இந்த வெயிலுடைய தாக்கம், அவர்களுக்கான போன்ற வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது தாவேகாவினர் பொறுப்பு. 300 தனி பாதுகாவலர்கள், அதாவது பவுன்சர்கள் என்று சொல்லக்கூடிய 300 பவுன்சர்கள் நாளைக்கு இந்த பிரச்சாரத்தை ஒழுங்குபடுத்துவது மற்றும் அவர் பிரச்சார வாகனத்திற்கு அருகாமையில் யாரும் வந்து விடாமல் பார்த்துக் கொள்வது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை அனைத்தும் பின்பற்றுவதாக தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் தரப்பு. இந்த நிலையில நாளைக்கு இந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்தை இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி, காவல்துறையினர் ஆய்வு மேற்கொள்ளவும் இருக்கிறார்கள். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.